ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சோயா ரைஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா. நான் இன்றைக்கி இந்த உலக்கில் தான் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த உலக்கில் 2 உலக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். அது ஒரு அரை மணி நேரம் சோக் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அலசினோன்னா அரிசி ஒன்று ரெண்டாக உடஞ்சிரும். ஃபஸ்ட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா ஊறட்டும். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இது நல்லா வெந்து வரட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி சாரில் 4 பல் பூண்டு, 1 பச்சை மிளகா, 4 துண்டு இஞ்சி, 3 கிராம்பு, 1 பட்டை, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சுக்கலாம். உங்களால் எவ்வளோதுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சுக்கிங்கன்னா, நம்ம அளவு கம்மியாக சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் அரைப்படுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சுக்கலாம். நம்ம வேக வச்சுருந்தோம்ல சோயாவை, அதை வந்து செக் பண்ணிவிட்டு அதை ட்ரெயின் பண்ணிடுவோம். ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடிச்சு வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மீதியை நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மற்ற ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு சாஃப்ட்னஸ் கிடைக்கும், அதனால் தயிர் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த சோயாவுக்குன்னு எந்த ஃப்ளேவரும் கிடையாது. நம்ம என்ன மசாலா சேர்க்குறோமோ அந்த ஃப்ளேவர் தான் கிடைக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக இப்போ 1 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த பேஸ்ட்லேயே பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் காரம் கிடைக்கும். மிளகாத்தூள் சேர்க்கல, கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அப்போ தான் இந்த பேஸ்ட் நல்லா சேர்ந்துருக்கும். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கூடவே தேவையான அளவு ஆயிலும் சேர்த்துக்கலாம். நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சோண்டு சோம்பு, இதெல்லாம் சேர்த்து பொரி விட்டுருங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுடுவோம். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த சோயாக்குனே ஃப்ளேவரு இந்த பேஸ்ட்டு தான், அதனால் கண்டிப்பாக இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கினதுக்கப்புறம் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுட்டோம்னா சீக்கிரம் வெந்து வரும். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சள்தூள் வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற சோயாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தேன்னா அந்த சோயா நல்லா உப்பு சேர்ந்துடும். இப்போ நல்லா எண்ணெயிலே ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேகட்டும். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம என்ன மசாலா தூள் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம அடி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அரிசி, அதை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, இப்போ நம்ம அதை அளந்து ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப்பு அரிசினால 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சாதத்துக்கு ஏற்ற அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். நான் உப்பு செக் பண்ணி உப்பு பற்றாத மாதிரி இருக்குது. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி வச்சு மூடிடலாம். ஒரு 3 விசில் விட்டு இப்போ எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? பாருங்கள் எப்படி உதிரியாக ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருந்திருக்கு. இதை அப்படியே சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை தொட்டுக்கு சைடிஷ் தயிர் பச்சடியே சூப்பராக இருக்கும். கூடவே ஒரு எக்கும் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான சோயா ரைஸ் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.